வணக்கம். மேத்தமெட்டிக் திங்கத்தான் சத்து பப் 8 garis டன் ஸ்டூடூட் பார்ட் 4 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுடூர் பர்கைட்டன் dengan garis silang. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் garis அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து garis லூரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி கோணியாகவும் போகலாம், இந்த சைட்டும் போகலாம். ஸோ இது வந்து garis லூரோஸ். garis பர்சிலாங்கனாக்கா ரெண்டு garis லூரோஸ் வந்துட்டு ஒன்று இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போணுச்சுன்னா இது வந்து garis சீலாங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த சீலாங் எங்கே வேணாலும் நடக்கலாம், நடுவில் தான் நடக்கணும் அவசியம். இந்த மாதிரி சைட்டில் கூட நடக்கலாம், இந்த மாதிரி நடுவுலையும் நடக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு garis லூரோஸ் ஒன்று கிராஸ் பண்ணி போணுச்சுனாக்கா அதுக்கு பேர் வந்து garis சீலாங். ஸோ garis சீலாங் வச்சு நம்ம சுடூட் பார்க்கறதுக்கு முன்னாடி 2-3 கான்செப்ட் முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். Sudut bertentangan bucu pada garis bersilang adalah sama. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி garis silang இருக்கு. ஓகே, sudut bertentangan bucu அப்படின்னாக்கா இதில் வர எல்லாமே sudut தானே. ஓகேவா? ஸோ bertentanganனா ஆப்போசிட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நான் இப்போ ஏபிசிடின்னு லேபிள் பண்ணுறேன். ஸோ ஏவோட ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சி, சியோட ஆப்போசிட் ஏ. ஓகே, அதே மாதிரி பியோட ஆப்போசிட் டி, டியோட ஆப்போசிட் வந்து பி. ஓகே, இது வந்து சமன்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா சூடோட் ஏ வந்துட்டு எக்ஸாக்ட்லி சூடோட் சியோட வேல்யூவில் தான் இருக்கும். அதே மாதிரி சூடோட் பி வந்துட்டு எக்ஸாக்டாக சூடோட் டியோட வேல்யூவில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு வேளை வந்து நான் சூடோட் ஏ வந்துட்டு ஸ்ராத்தோஸ் அப்படின்னு போட்டிருந்தேனாக்கா சியும் வந்துட்டு ஸ்ராத்தோஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட அர்த்தம். இப்போ அடுத்து இது பார்ப்போம். செகண்ட் வந்துட்டு hasil tambah sudut bersebelah pada garis silang ialah 180. ஸோ மாதிரி தான் உங்களுக்கு ஒரு garis bersilang இருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு ஏ, இது வந்து பி. ஓகேவா? ஸோ இது வந்து sudut bersebelahan சொல்லியிருக்காங்க. வந்து bertentangan இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தோம். இப்போ வந்து bersebelahan. ஸோ bersebelahan வரும்போது பக்கம் பக்கம் இருக்கிறது. ஓகேவா? ஸோ பக்கம் பக்கம் இருக்கிறது ரெண்டுமே கூட்டினாக்கா வர தொகை வந்து 180 அப்படின்றாங்க. ஸோ இது வந்து sudut A tambah sudut B sama dengan 180. அது ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு garis lurus தானே. ஸோ இந்த garis lurusல மொத்தமாக இருக்கிறதே வந்துட்டு 180 தான். அதனால தான் வந்து sudut bersebelahan சொல்கிறாங்க. ஸோ இது ஏபிக்கு மட்டும் வராது. நான் இங்கே வந்து முதல் சிடின்னு போட்டிருந்தேன். ஸோ ஏவும் டியும் தம்பா பண்ணாலும் உங்களுக்கு 180 தான் கிடைக்கும். அதே மாதிரி பியும் சியும் தம்பா பண்ணாலும் 180 தான் கிடைக்கும். அண்ட் சியும் டியும் தம்பா பண்ணாலும் 180 கிடைக்கும். as long as நீங்கள் உங்களுக்கு லைன் இருக்குது, அந்த லைனில் இருக்கிற இதை நீங்கள் இது பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் லைன் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே சம்போ பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டாவது கான்செப்ட். ஓகே, மூணாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா jika dua garis bersilang adalah berserenjangan. ஸோ இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். bertentangan, sudut bersebelahan, sudut bertentangan, அப்புறம் வந்துட்டு garis bersilang வந்து berserenjangan. இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ garis bersilang வந்துட்டு berserenjangan இருந்துச்சுனாக்கா அதோட வேல்யூ வந்துட்டு 90ன்றாங்க. அதாவது berserenjangan சொல்லி வரும்போது உங்களுக்கு garis lurus இருக்குது, இன்னொரு garis lurus இந்த மாதிரி கரெக்டாக போகுது ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சூடர் வந்து 90 அப்படின்றாங்க. ஸோ இங்கே 90னாக்கா இங்கேயும் 90 தான் இருக்கும். ஏன்னா மொத்தமாகவே 180 தான் இருக்குது. இது 90னா ஆப்போசிட்டு 90. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டும் 90. ஸோ இந்த மாதிரி berserenjangan இருந்துச்சுன்னா ரெண்டு garis lurus எல்லா சுடூட்டுமே வந்துட்டு 90 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு சம்டைம்ஸ் கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. வித்தவுட் இந்த மாதிரி சுடூட் உங்களுக்கு கொடுக்காம ஜஸ்ட் கொஷின்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 90ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கேள்விகளை பார்ப்போம். இது வந்து சுலபமான கேள்வி தான். உங்களை ஜஸ்ட் வந்து கண்ணால் பஸ்தி நான் ஞாத்துக்கண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ சுடு bertentangan பூச்சு எது வந்து bertentangan இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள் 3 சுடு கொடுத்துருக்காங்க, ஒரு சுருடு வந்து கொடுக்கல. இந்த கொடுக்காத சுருடு வந்து நம்ம தேட போகிறதில்ல, அது ஆன்சரும் இல்லை. கொடுக்கறத மட்டும் வச்சு எழுதுவோம். சுடு bertentangan பூச்சு. ஸோ எது வந்து ஆப்போசிட் ரெண்டு லேபிள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பியும் ஆரும் லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பி டன் ஆர் அப்படின்னு போட்டிருந்தான். sudut bersebelahan pada garis bersilang. ஸோ எது பக்கம் பக்கம் இருக்குன்னு பார்த்தோம்னா பியும் கியூவும் இருக்குது. அதே நேரத்தில் கியூவும் ஆரும் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் அதோட விடை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மறுபடியும் கேட்டிருக்காங்க sudut bertentangan பூச்சு எது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா sudut bertentangan பூச்சு வந்துட்டு பி டன் கியூ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா
ஏவும் பியும் இருக்குது. ஏவும் சியும் வராது, ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏபி தான். ஸோ ஏ டன் பி. இங்கே வந்துட்டு ஆர் டன் டின்னு இருக்குது. அடுத்தது வந்து சுரு பர்சபிளஹான்னு கேட்டிருக்காங்க. சுரு பர்சபிளான்னு பார்த்தீங்கன்னாக்கா எது பக்கம் பக்கம் இருக்குன்னு. ஸோ பக்கம் பக்கம் இருக்கிறது வந்துட்டு பி டன் ஆர், அதே நேரத்தில் ஆர் டன் கியூவும் இருக்குது. ஸோ சுடு ஆர் டன் கியூ. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஏவும் சியும் இருக்குது. ஸோ ஏ டன் சி டன் சி டன் பி. ஓகே, சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் அண்ட் எஸ் இருக்குது, தென் எஸ் அண்ட் டி. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு நாள் பஸ்தி சொல்கிறது தான். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சுருட் கொடுத்துட்டு இன்னொரு சுருட்டை நீங்கள் எழுத சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சூடோட் ஒய் ஜிக்க எக்ஸ் தென் ஒய் எல்லாம் சூடோட் பர்த்தந்தாங்கன்னு பூச்சு. பர்த்தந்தாங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குனாக்கா ஆப்போசிட் இதுதான் ஒய். ஸோ நீங்கள் வந்து லேபிள் பண்ணணும். ஸோ எக்ஸோட ஆப்போசிட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒய், இது வந்து மேலே வரும். ஸோ இது வந்துட்டு ஒய். அடுத்தது சூடோட் ஜெட் ஜிக்கு எக்ஸ் தென் ஜெட் எல்லாம் சூடோட் பர்சபிளான். ஸோ எக்ஸ் பக்கத்தில் வரணும். ஸோ எக்ஸ் பக்கத்தில் எங்கேயும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2 இடத்துல நீங்கள் ஜெட் எழுதலாம். ஓகே, அதே மாதிரி பக்கம் வருது பாருங்கள். ஸோ இங்கேயும் ஜெட்டு வரலாம், இங்கேயும் ஜெட்டு வரலாம். அதே மாதிரி இங்கேயும் 2 பக்கமும் இருக்குது. ஸோ ஜெட் 2 பக்கமும் வரலாம். இவ்வளோ தான் இந்த கேள்வியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட கான்செப்ட் வச்சு ஆக்சுவல் நம்பர்ஸை வச்சு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, menentukan nilai sudut pada garis persilang. ஸோ இங்கே பாருங்கள், யூஸ்வலி கொஷன்ஸில் வந்து எது garis lurus அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ பிஎஸ்கியூ, ஸோ பிஎஸ்கியூ, ஸோ இந்த லைனும் ஆர்எஸ்டியூ இந்த லைனு, அப்புறம் பிடிவி இந்த 3 லைனும் வந்து garis lurusன்னு சொல்லிட்டாங்க. ஸோ garis lurusனாக்கா இங்கே எத்தனை சாப்பாங்க வந்தாலும் இது எல்லாத்தையும் சேர்த்தாக்கா 180 வரணும். ஓகே, ஸோ சரி நீலா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதே இதில் இருந்தால் நீங்கள் அந்த garis bersilang அதை படித்தோம்ல, bertentangan, bersebelahan, berseranjang அப்படின்னு அதோட கான்செப்டையும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்டியூ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைனால் இது ஃபுல்லாக அப்படி வர்றது வந்துட்டு 180 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 180 தோலா 135. உங்களுக்கு விடை வந்துட்டு 45 டர்ஜான்னு வரும். அடுத்தது வாய் கண்டுபிடிக்கிறது. வாய் வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு பி டிவி வந்துட்டு ஒரு சுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆர்எஸ்டியூ இன்னொருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ வாயோட வேல்யூ ஆப்போசிட்டோட வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ நம்மளும் டூ. ஸோ இவ்வளோ தான் இந்த கேள்விக்கோட பதில். இன்னும் சில கேள்விகளை பார்ப்போம். ஓகே, இங்கே வந்துட்டு பி கியூ ஆர் எஸ் டியூ இது 3 garis வந்து garis lurus சொல்லிட்டாங்க. மறுபடியும் எக்ஸ் ஒய் தேட சொல்லியிருக்காங்க. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இங்கே ஒரு garis போகுது, இந்த garis இருக்குது. ஸோ இதோட ஆப்போசிட் தான், எக்ஸோட ஆப்போசிட் இங்கே இருக்குது பாருங்கள், டபுள் உம்பேட். ஸோ எக்ஸும் வந்துட்டு டபுள் உம்பேட். அடுத்தது ஒய் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு garis lurus. ஸோ மொத்தமாக 180 இருக்கும். ஸோ 180 தோலா 32 பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 148 வரும். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். இப்போ இங்கே வந்துட்டு பிக்யூ இருக்குது, பிக்யூ இங்கே லாங்காக இருக்கிறது, ஆர்எஸ் அப்புறம் டியூ எல்லாமே garis lurus. மறுபடியும் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆப்போசிட் இங்கே, ஸோ சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் சம்மதுங்க 140. அடுத்தது வாய் பார்ப்போம். வாய் வந்து garis lurusல ஒரே பக்கமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஸோ 180 தோலா 80 பண்ணோம்னா வாய் கிடச்சிரும். ஸோ தோலா பண்ணிங்கன்னா விடை வந்துட்டு 100 வரும். நெக்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் garisலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பாருங்கள். பிஓஆர், ஸோ இங்கே இருக்க பிஓஆர், ஸோ இது வந்து ஒரு garis lurus. கியூஓடி இங்கே இருக்கிறது, இது 2 தான் garis lurus. ஸோ இந்த பக்கம் இந்த யூஓவும் ஓஎஸும் வந்துட்டு garis lurusன்னு அவங்க கொடுக்கல, அது வந்து சீலாங் பண்ணி போகலை. ஓகேவா? ஸோ சரி நீலா எக்ஸ் அண்ட் ஒய்னு இருக்காங்க. ஸோ லெக்ஸ் பார்ப்போம், எக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இது 2 garis lurusன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது garis lurus, இதுவும் garis lurus. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்கிற இந்த சுடோட் இந்த இதோட சுடோட்டோட சமம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணுனாக்கா அந்த 18 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் வந்துட்டு 84 தோலா
18. ஸோ 84 தோலா 18 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 96 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். இந்த வேல்யூ இங்கே இருக்குல்ல, ஸோ இதுவும் பிலேருந்து டி வரைக்கும் போகிற இந்த சூடோட்டும் சேம். ஏன்னா இது வந்துட்டு சீலாங் பண்ணுது. ஓகேவா? ஸோ சீலாங் பண்ணும்போது ஆப்போசிட் வந்து சேமாக இருக்கும். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி 84 வந்துட்டு 18ஓட தோலா பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 96 தான் எக்ஸு. அடுத்தது வாய் பார்ப்போம். வாய் வந்துட்டு ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த QOT வந்து ஒரு garis lurus. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வருது வந்துட்டு 180, கரெக்டாக? இப்போ உங்களுக்கு 84 இங்கே இருக்குது. ஸோ அதை தோலா பண்ணிக்குவோம். அடுத்தது 38 இருக்குது. இதையும் தோலா பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து வாய் கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் தோலா பண்ணோம்னா உங்களுக்கு விடை வர வந்துட்டு 58 darjah. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இங்கே வந்துட்டு QOS வந்து garis lurus. அதே மாதிரி ROUவும் garis lurus. OT ialah pembagi 2 sama UOS ன்னு இருக்காங்க. அதாவது UOS இதோட pembagi sama 2 அப்படின்னு அப்படின்னாக்கா இந்த சூடோட்டும் இந்த சூடோட்டும் சேம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ கொடுக்கல, ஆனால் இங்கே வந்து வாயின் இருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு வாயின் தான் அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்துட்டு சூடோ POQ அப்படின்னு இருக்காங்க. ஸோ சூடோ POQ which is 40. ஓகே, 40 கொடுத்துருக்காங்க. தென் QOR இங்கே வந்து வேல்யூ இல்லை, எல்லாம் சுடு பழுங்கா பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் ஓகே, இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா செம்மிலாம் புழு. ஏன்னா சுடு பழுங்காப்னாலே வந்துட்டு இது வந்துட்டு 90 degreesனு அர்த்தம். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை மறுபடியும் எடுத்து எழுதிக்குவோம். இங்கேருந்து இங்கே போகிறது வந்துட்டு 90 degrees. இது வந்துட்டு Y. ஓகே, சரி நிலா எக்ஸ் டன் வாய்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இங்கே பார்ப்போமே. ஸோ எக்ஸ் வந்துட்டு இது வந்து garis lurus நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து இங்கே வர்றது வந்துட்டு 180, ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸை வந்துட்டு 180 தோலா. நம்மளுக்கு தான் ஓவரால் 19 தெரியும்ல. ஸோ இது வந்துட்டு 90 தோலா பண்ணிடுங்க. உங்களுக்கு விடை வந்துட்டு another 90 வந்து கிடைக்கும். ஓகே, ஈவன் நீங்கள் இந்த இடத்துல உள்ள சூடோட கண்டுபிடிச்சி திரும்பவும் தோலா பண்ணி பார்த்தாலும் ஸ்டில் செம்லம் ப்ளூ தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு இது garis lurus, இதுவும் garis lurus இல்லையா? இப்போ வந்துட்டு இந்த வாயோட பர்த்தன்தாங்கன்னு தான் இங்கே இருக்குது, கரெக்டா? ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு வாயோட ஈக்குவல் தான் வந்துட்டு இந்த இடத்துல உள்ளது. ஓகே, ஸோ duo y sama dengan sudut QOR. ஓகே, ஸோ duo y sama dengan நம்ம இது வந்து நம்மளுக்கு தெரியும் செம்லாம்ப்ளூ தோலா அம்பாப்ளூ வந்துட்டு QORனு. ஸோ இந்த இது போட்டுக்கலாம். ஸோ duo y sama dengan 50. இப்போ வந்து வாய் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது, அவங்க duo y கேட்கல. ஸோ 50 பாக்கி duo பண்ணிங்கன்னா விடை வந்து 25 darjahன்னு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு garis persilangnனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதை வச்சு சூடோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் உள்ள கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 3 கான்செப்ட் இருந்துச்சு. சூடோட் bertentangan அப்படின்னாக்கா ஏவும் பியும் சேமாக இருக்கும். சூடோட் bersebelahan அப்படின்னு வரும்போது ஏவும் பியும் சம்போ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 180 இருக்கும் darjah. ஓகே, இதில் வந்துட்டு ஏ sama dengan பி. ஓகே, லாஸ்ட்லாம் வந்துட்டு berseranjangan இருந்துச்சுன்னா இது எல்லாமே செம்மிலாம்புழு டிகிரிஸ் வந்துடும். ஓகே, எல்லாமே சேமாக செம்மிலாம்புழு வந்துடும். இதுதான் கான்செப்ட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நன்றி.